ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன வீடியோவில் பார்க்க போகிறோம்னா, பார்த்தீங்களா அங்கே எங்கள் புஜ்ஜு குட்டி இருக்கான் பாருங்கள். அவன் காலையில் நாங்கள் பெடிகிரி வச்சோம், அப்புறம் பிஸ்கெட் போட்டோம், எதுவுமே சாப்பிடல அவன். அப்புறம் மத்தியானம் பார்த்தீங்கன்னா முட்டை சாப்பாடு வச்சோம், எதுவுமே இன்றைக்கி சாப்பிடல. அப்புறம் சரி இவரையும் சாப்பிட சொல்லி வைக்க பார்த்தா இவரு தான் ரொம்ப பிடிக்கும். அவர் சொல்லியுமே இன்றைக்கி சாப்பிடவே இல்லை. அதனால் உடனே எப்போவே வாரம் ஞாயிற்றுக்கிழமை தான் நம்மளுக்கு சிக்கன் வாங்குவோம். இன்றைக்கே வாங்கிட்டு வந்து இப்போ சமைச்சு ரெடியாக வச்சுருக்கோம். இப்போ 2 பேர் அவர் கூட தான் எப்போவுமே உட்காந்து சாப்பிடுவான். நான் சிக்கன் அவனுக்கு போட்டு ரெடியாக வச்சுருக்கேன். பாருங்கள் என்ன பண்ணுறான்னு பார்க்கலாம். பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், எப்படி மூஞ்சியை இது பண்ணி வச்சுருக்கான், மூஞ்சி திருப்பிட்டு வச்சுருக்கான். இதில் என்ன நீங்கள் பார்க்க வேண்டிய விஷயம் அப்படின்னு சொன்னால், அவன் எனக்கு பிச்சு தான், அந்த குழம்புல இருக்கக்கூடாது, பிச்சு நம்ம இது பண்ணி தான் அவனுக்கு கொடுக்கணும், அப்போ தான் சாப்பிடுவோம். அதே மாதிரி 2 பேர்த்துக்கும் தட்டை பார்ப்பான். நம்மளுக்கு எவ்வளோ போட்டிருக்காங்க, அவங்களுக்கு எவ்வளோ போட்டிருக்காங்க, எல்லாத்தையும் நோட் பண்ணுவோம். அங்கே பாருங்கள் எப்படி நோட் பண்ணுறாங்க. இன்னொரு விஷயம் ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய சைக்கிளிங் வீல் இருக்குது பார்த்தீங்களா, அதில் பிஸ்கெட் வச்சா மட்டும்தான் சாப்பிடுவான். கீழே வச்சானா அவன் சாப்பிடவே மாட்டான். அவ்வளோ சொகுசான ஆள் அவன். இதுலேயே சாப்பிடு. கீழே இருக்கிறது சூடாக்கா சாப்பிட்டியா? கொஞ்சம் இந்தா இங்கே வர இந்தா சரியா? அது கொண்டா 2 பீஸ் அப்படி புஜுக்கு இன்னும் 2 பீஸ் வைக்கலாமா? பார்த்தீங்கன்னா அந்த குழம்பு இருக்கிற பீஸு சாப்பிட மாட்டான். எப்போவுமே அவனுக்கு அந்த குழம்பு இல்லாமல் பிச்சு வச்சாதான் எப்போவுமே அவன் சாப்பிடுவான். எங்கள் குஜ்ஜு அவ்வளோ ஸ்பெஷலான ஆள். யாரையும் அவ்வளோ சீக்கிரம் வீட்டுக்கு வந்தீங்கன்னா விடவே மாட்டான். ஒரே சவுண்டு தான். அவனா எப்போ இவங்க நம்ம வீட்டுக்காரங்க நம்ம வீட்டில் ஆளுகுதான் அப்படின்னு அவன் ஒத்துக்கிட்டா மட்டும்தான் பேசாமல் இருப்பான். இல்லைன்னா அவங்கள சவுண்டு போட்டு அவங்கள ஒரு வழி ஆக்கிடுவான். ஏன்டா இந்த வீட்டுக்கு வந்தோம் அப்படின்ற மாதிரி ஆக்கிடுவான். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்களா, இது அவனோட தட்டு. அவன் தட்டில் வேறு யாராவது கை வச்சானா ரொம்ப சண்டைக்கு வருவான். இதே அவர் கொடுக்கறதுனால பேசாமல் இருக்கான் ஃப்ரெண்ட்ஸ். டெய்லி அவனுக்கு 2 வேளையுமே நீட்டாக கழுவி நீட்டாக அவனுக்கு சாப்பாடு போட்டாலுமே ஒவ்வொரு டைம் அவனுக்கு கறி வாங்கினா மட்டும்தான், சிக்கனோ இல்லைனா மட்டனோ வாங்கி அந்த எலும்பு போட்டால் மட்டும்தான் மற்ற முட்டை சாப்பாடோ இல்லை பெடிகிரியோ இதெல்லாம் சாப்பிட்டுக்குவான். இல்லைன்னா சாப்பிடவே மாட்டான். அப்படியே தான் கிடக்கும். 2 நாள் ஆனாலும் அங்கேயே அங்கே அப்படியே இருக்கும் தட்டில் ஃப்ரெண்ட்ஸ். நான் எனக்கு சாப்பிட்றேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரியே உங்கள் வீட்டில் இருக்கிற பெட் அனிமல் இருந்துச்சுன்னா அவங்க என்னென்ன எப்படி சாப்பிட்றாங்க, எந்த மாதிரி இது பண்ணுறாங்கன்ற மாதிரி எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.